நினைக்க மாட்டாய். அடுத்த நாள் வழக்கம் போல 2 பானைகளையும் தூக்கிக் கொண்டு கிணற்றுக்கு போனார். தண்ணீர் எடுத்துக்கொண்டு வீடு திரும்பும் போது அவர் மெதுவாக சொன்னார், இன்று உன் பக்கம் சாலையில் பார்த்துக்கிட்டு வா. அந்த துளைப்பானை கீழே பார்த்து கொண்டே வந்தது. அதுக்கோ அதிர்ச்சி, அது வரும் பக்கம் முழுக்க அழகான பூக்கள் பூத்திருந்தது. சிவப்பு, மஞ்சள் நிறங்களில் ரோஜா பூக்கள் எல்லாம் பூத்து காற்றில் ஆடியது. வீடு வந்ததும் மீண்டும் பாதி தண்ணி போயிருக்கும் என்பதை பார்த்ததும் மனது தளர்ந்து அது மெதுவாக சொன்னது, அந்த பூக்கள் அழகா இருந்துச்சு. ஆனால் நான் இன்னும் உங்களுக்கு முழு தண்ணி கொண்டு வர முடியவில்லையே. விவசாயி சிரித்துக்கொண்டே பானை தரையில் வைத்தார். மெதுவாக சொன்னார், இல்லை, நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. நீ பார்த்தாயா, பூக்கள் இருந்தது உன் பக்கம்தான், ஓட்டை இல்லாத பானை பக்கம் அல்ல. ஏனென்றால் நான் உன் பானையில் ஓட்டை இருப்பது தெரிந்து தான் பல மாதத்திற்கு முன்னாடியே உன் பக்கம் போகின்ற பாதையில் பூச்செடி விதைகளை போட்டேன். நாம் வீடு திரும்பும் போது உன்னால் அந்த விதைகளுக்கு தண்ணீர் கிடைத்தது. அதனால் தான் இப்பொழுது முழு பாதையும் அழகான பூக்களால் நிரம்பி இருக்கிறது. அந்த ஓட்ட பானையின் கண்ணீர் இப்போது சோகத்தால் இல்லை, ஆனந்தத்தால். அது இதுவரைக்கும் ஒருபோதும் உணர்ந்திராத ஒரு பெருமையாக உணர்ந்தது. விவசாயி ஓட்ட பானையை பார்த்து மெதுவாக சொன்னார், நீ உன் ஓட்டையை பயனில்லதது என்று நினைத்தாய், ஆனால் உன் குறைதான் இந்த உலகத்திற்கு அழகு கொடுத்தது. நீ யாருக்கும் குறை இல்லை, நீ உன் வழியிலேயே சிறப்பானவன். நீதி. நண்பர்களே, இந்த உலகத்தில் யாரும் பர்ஃபெக்ட் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு சில குறைகள் இருக்கிறது. ஆனால் அந்த குறைகளை சரியான பார்வையில் பார்த்தால் அதே குறைகள் தான் ஒரு நாள் நம் பலமாக மாறும். அந்த ஓட்ட பானை மாதிரி உங்கள் குறைகள் கூட ஒரு நாள் ஒருவனுக்கு அழகையும் அர்த்தத்தையும் இந்த உலகத்திற்கு பயனாக கொடுக்கும்.